பத்தாதுன்னு சொன்னார்களே, அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு சொன்னார்கள். தர்கபுன்ன சுன்னத மன் கான கபலக்கும், உங்களுக்கு முன்னர் வாழ்ந்தவர்களின் வழிமுறைகளிலே அப்படியே நீங்கள் பயணிப்பீர்கள் சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பாத்தீங்களா? அப்ப இவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இல்லைன்னு சொல்வதற்கு தான் வந்திருக்கிறார்கள். எது? மண்ணுக்கு புனிதம் இல்ல, மரத்துக்கு புனிதம் இல்ல, எதுக்கும் புனிதம் இல்ல. ஒவ்வொரு பொருளும் அதிலிருந்து கிடைக்கிற பயன்களை பொறுத்து மட்டும்தான் மதிக்கப்பட வேண்டுமே தவிர எக்ஸ்ட்ராவாக அதுக்கு எக்ஸ்ட்ரா பவர் எதுவும் கிடையாது என்பதை சொல்லித்தர வந்தவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த மாதிரி வந்த ஒரு சமுதாயத்தில் உள்ள சஹாபாக்கள் அவங்க காலத்துல கேட்கிறாங்க, அவர்கள் ஒரு மரத்துக்கு சக்தி இருக்கிறா நம்புகிறார்கள், எங்களுக்கும் மரத்துக்கு சக்தி இருக்கிறா நம்பணும், எங்களுக்கு ஒண்ணு தாங்கங்கிறாங்க. அதுக்கு அங்கே இருந்துட்டு போயிருக்கலாம். எங்களுக்கும் ஒண்ணு தாங்கன்னு வந்து கேட்கறாங்கன்னு சொன்னா, அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே இது நடக்குது, நிறைவேறுதா? சரி, இதுக்கப்புறமாவே திருந்திட்டாங்களா? இப்படி எச்சரிக்கை பண்ணியாச்சு, இவ்வளவு கடுமை வார்த்தைகள்லாம் யூஸ் பண்ணியாச்சு, இனிமே பண்ணக்கூடாது, அம்மா இப்படிப்பட்ட தப்பா இது, இனிமே செய்யக்கூடாது அப்படின்னு அடுத்தடுத்த தலைமுறையில் திருந்தினாங்களான்னா இல்ல. பாருங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத் ஆயிடுறாங்க. அவர்கள் உசுரோட வாழ்ந்த காலத்துல அவர்கள் வாழ்க்கையில ஒரு முக்கியத்துவமான ஒரு சம்பவம் நடக்கிறது. என்ன சம்பவம்? அது வந்து பையத்து ரிதுவான் என்று சொல்வார்கள். அல்லாஹ் பொருந்தி கொண்ட ஒரு உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கை மக்காவுக்கு பக்கத்துல அந்த ஒரு மரத்தடியில வச்சு, ஹுதைபியாவுல ஒரு மரத்தடியில வச்சு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கும் பொழுது அந்த சஹாபாக்கள் நபி தோழர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்ட்ட ஒரு உறுதிமொழி கொடுக்கறாங்க. என்ன உறுதிமொழி? அவர்கள் ஒரு தூதராக அனுப்பியிருக்கிறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவுக்கு உள்ள போனவர் வரல, கொண்டு விட்டாங்கிற மாதிரி ஒரு வதந்தி. அப்ப தூதர்களை கொல்லக்கூடாது என்பது உலகம் பூரா ஏற்றுக்கொண்ட ஒரு நியதி. யாரும் கொல்ல மாட்டார்கள், எந்த நாட்டில் இன்னைக்கும் கிடையாது, என்னைக்கும் கிடையாது. தூதர்களை கொல்லுவது கூடாது. இது இன்னைக்கு 20ஆம் நூற்றாண்டு பழக்கம் மட்டும் இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்து பழக்கம், அதுக்கு முந்தி உள்ள காலத்து பழக்கம். ஒரு நாட்டின் தூதர் நம்மகிட்ட இருந்தாரே ஆனால் அந்த நாட்டோட சண்டை நடந்தாலும் தூதரை ஒண்ணு செய்யக்கூடாது, தூதரை பாதுகாக்கணும். நம்ம நாட்டு தூதர் அங்க இருப்பாரு, அவர் ஒண்ணு செய்ய மாட்டாங்க. அது வந்து உலகம் பூரா ஏற்றுக்கொண்ட ஒரு மரபு. இவங்க தூதர் அனுப்புறதை கொண்டு விட்டாங்க, விடக்கூடாது. உலகத்துல இல்லாத ஒரு பழக்கத்தை உண்டாக்கிட்டாங்கன்னா அப்ப ரெண்டு நாட்டுக்கு மத்தியில் எந்த காலத்திலும் நல்லுறவு ஏற்படும். சின்ன விஷயம் இல்லை இது, இதை விடக்கூடாது. இந்த மாதிரி கொண்டிருந்தார்களே ஆனால் இந்த அக்கிரமத்துக்கு எதிராக களம் இறங்கி போராட வேண்டும். யாரெல்லாம் என்னிடத்துல உறுதிமொழி தரு, கடைசி வரைக்கும் நின்று பின்வாங்காமல் போராட வேண்டும், யார் உறுதிமொழி தருகன்னு கேட்கிறாங்க. எல்லா சஹாபாக்களும் யாரும் ஒருத்தர் கூட மிச்சம் இல்லாம உறுதிமொழி கொடுத்தார்கள். அல்லாஹ்வே பாராட்டுறான், இன்னல்லதீன யுபாயிஊனக இன்னமா யுபாயிஊனல்லாஹ், உம்மிடத்திலே அவர்கள் உறுதிமொழி செய்தார்களே அவர்கள் அல்லாஹ்விடத்திலே உறுதிமொழி செய்தார்கள் என்று அல்லாஹ் பாராட்டுகிறான். அதே மாதிரி யதுல்லாஹி ஃபௌக ஐதீஹிம், அல்லாஹ்வுடைய கை அவர்களுக்கு மேலே இருந்துச்சு அப்படின்னு சொல்லி காட்டுகிறான். லகத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இது யுபாயிஊனக தஹத ஷஜரா, மரத்தடியிலே உறுதிமொழி எடுத்த மக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டான் என்றும் குர்ஆன்ல சொல்றான். அப்ப அந்த மரம் எவ்வளவு முக்கியமான மரம் பாருங்க. அதாவது இப்ப ஒப்பந்தத்தை விட்டுருவோம், நம்ம எதை கவனிச்சு இருக்கணும், சரியான ஆட்களா இருந்தா ஒப்பந்தத்தை கவனிச்சிருக்கணும். என்ன ஒரு கொள்கை, என்ன வீரம், என்ன ஒரு துணிவு, ஒரு அக்கிரமத்துக்கு எதிராக உயிர் கொடுத்தும் போராட நிக்கிறாங்களே, இதெல்லவா அப்படின்னு சொல்லி ஒரு தலைவர் பிள்ளை இருக்கிறாரு. நாமே ஒரு தூதருக்கு கேடுன்னு சொன்னா இது ஒரு உலகத்தில் இருக்கிற மரபு மீறப்படும் என்றால் இதை விட மாட்டேன்னு சொல்லி நிக்கிறாரு. இப்படி எல்லாம் நினைக்க வேண்டியதை விட்டுவிட்டு பின்னாடி வந்தவர்கள் என்ன செய்ய ஆரம்பித்தார்கள் தெரியுமா? மரத்தை பத்தி செஞ்சார்கள். மரத்தடியில ஒப்பந்தம் நடந்தா ஏதாவது ஒரு இடத்துல நடக்கும், மரத்தடியில் நடக்கும், வீட்டுல நடக்கும், காட்டுல நடக்கும். அதுக்காக இடத்துக்கு ஒரு புனிதம் வந்துருமா? ஏதாவது ஒரு இடத்துல நடத்தி ஆகணும். இப்படி நினைக்க வேண்டியதை விட்டுவிட்டு என்ன செஞ்சாங்க? ரசூலுல்லாஹ் உட்கார்ந்த மரம் இங்கதான் உட்கார்ந்து இருந்தாங்கன்னு சொல்லி கூட்டம் கூட்டமா அலமோத ஆரம்பிக்குது. உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு அன்ஹுடைய காலத்துல வெட்ட சொல்லிட்டாங்க, வெட்டின்னு விட்டான். அல்லாஹ்வுடைய தூதர் உட்கார்ந்த மரம் தான் இது. மரங்களையும் மண்ணையும் புனிதப்படுத்தக்கூடிய சமுதாயமாக நம்மள ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உண்டாக்கல. அப்புறம் சொல்லிட்டாங்க மரத்தை. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலையும் இந்த கூத்து நடக்குது, அவர்கள் வஃபாத்தான பிறகும் இது நடக்குது. அவர்கள் உட்கார்ந்த மரம்னு சொல்லிட்டு இது வந்து நின்றுச்சானோட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கையோடு நின்றுச்சா? இன்னும் நடக்குதா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு செஞ்ச நடவடிக்கையோடு நின்று போச்சா? நடக்குதா? இவ்வளவு எச்சரிக்கை செஞ்ச பிறகும் பார்த்தாலே பைத்தியக்காரத்தனம்னு தெரியுது. ஆனா செஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, செஞ்சுக்கிட்டு இருக்கிறோமே, இன்னைக்கு வரைக்கும் செய்யறோமே. தமிழகத்துல பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு இடத்துல ஒரு புனிதமான இடம்ங்கிறாங்க. என்னப்பா புனிதமான இடம்? இந்த இடத்துல தான் அந்த பெரியார் ஒழு செஞ்சாங்க. ஒழு செஞ்சா என்னங்கிற இந்த இடத்துல ஒழு செஞ்சா அது வந்து புனிதமான இடமாயிருமா? இந்த இடத்துல அந்த பெரியார் கொஞ்சம் படுத்து தூங்கினாரு, இந்த இடத்துல சாப்பிட்டாரு. பாருங்க, இந்த மாதிரி அவர் சாப்பிட்ட இடம், குடிச்ச இடம், படுத்த இடம், தூங்கின இடம், இந்த இடம் என்னென்னமோ சொல்லி கொண்டு
இடங்கள் புனிதமாகிக் கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு ஒரு மனுஷன் நின்ற காரணத்தினால, அல்லாஹ்வுடைய தூதர் நின்ற காரணத்தினால அது புனிதமாவல. ஆனா அல்லாஹ்வுடைய தூதருக்கு தூசி சமானம் இல்லாதவர்கள் எல்லாம் நின்றார்கள், போனார்கள், ஒளி செஞ்சார்கள் என்று சொல்லி அதுக்கு தர்காக்களும், அதுக்கு கட்டடங்களும், அதுக்கு நினைவாலயங்களும், அதுக்கு புனித மரியாதைகளும் கொடுக்கப்படுகிறது. இது எச்சரிக்கையிலிருந்து விலக வேணாம். இது முன்னறிவிப்பு இல்லையா? நீங்க நிறைவேறி கொண்டிருக்கிறத பார்க்கிறோமா இல்லையா? அதாவது தர்கா இறந்து போன ஆட்களுக்கு தர்கா கட்டுறது தப்புன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு பாத்தீங்கன்னா பொட்டல்புதூர்ல தர்கா இருக்கு, யாரும் அடங்கவெல்லாம் இல்ல. யாரோ ஒருத்தர் தான் ஒளி செஞ்சாராம். அவரு மதுரையில தர்கா இருக்கு, என்னப்பான்னு கேட்டா அப்துல் கார் ஜிலானி தர்கா அங்கே இருக்காரு, பக்தர்கள் இருக்கா சொன்னாங்கன்னு கேட்டா இல்ல இங்க வந்து அவர் உட்கார்ந்து இருந்தாரு, ஒரு நாள் வெத்தலாக்கப்பட்டாரு. இது சொல்லி கொண்டு ஒரு இடத்துக்கு மரியாதை. இது என்ன, இதுக்கு என்ன வித்தியாசம்? எங்களுக்கு புனித மரம் வேணும்னு கேட்டாங்களே, அதுக்கு இதுக்கு ஏதாவது வித்தியாசம் இருக்குதா? பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அப்படி ஒரு வரிக்கு நிறைவேறி கொண்டிருக்கிறோம். வாங்கலாம், நாமளே அதை நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். அந்த முன்னறிவிப்பு நிறைவேற்றுறதுக்காக வேண்டி செய்யறோம் போல இருக்கு. நாமளே என்ன செய்யறோம்? நடைமுறைப்படுத்திக் கொண்டே இருக்கிறோம். அது மட்டுமா, ஒடி மரம் பாருங்க, மரத்துக்கே புனிதம். மரத்தை எல்லாம் பின்பற்றினாங்களே அந்த ஹதீஸ்ல வருத, அதே மாதிரி என்ன பண்றோம்? மரத்துக்கே புனிதம் கொடுக்கிறோம். கடையில போய் ஒரு மூங்கில வாங்குறோம், வாங்கிட்டு நம்ம தான் கடையில வாங்குறோம். அது ஆகாயத்திலிருந்து இறங்கின மரம் இல்ல. நம்ம வாங்கலன்னா வேற பாடகட்டுக்கு வாங்கிட்டு போயிருப்பான். அந்த மரத்தை போய் விலைக்கு வாங்கிட்டு வந்து ஒரு தர்காவுக்கு பக்கத்தில் அதை ஊண்டி விட்டு, அல்ல தர்கா இல்லைன்னா கூட ஒரு இடத்துல பெரியார் சொல்லி கொண்டிருக்க வேண்டியது. இது காதர் மீரா மரம், இது அப்துல் காதர் மரம், இது இப்ராஹிம் சாஹிப் மரம்னு சொல்லி நம்மளா அதுக்கு ஒரு பேரை சுட்டி ஊன்றோம். உடனே வெறும் மரமா இருந்தது அது என்னமோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு சக்தி வாய்ந்த ஒரு தெய்வமா மாறி போயிடுது. உடனே மரத்தை தொடுறதுக்கு போட்டி என்ன, அதுல கட்டி பிடிக்கிறது என்ன, அதுக்கு காணிக்கை என்ன, அதுக்கு பக்கத்துல வைக்கிற உண்டியல் என்ன, அதுல ஏத்துற கொடிமரம் என்ன, கொடி ஏத்தின கொடி ஆளுக்கு ஒரு துண்டா பிச்சு பாக்கெட்ல வச்சுக்கிறது என்ன, பாக்கிறோமா இல்லையா? அப்ப இது அப்படியே நடக்குதா இல்லையா? ரசூலுல்லாஹி சொன்னாங்களே, உங்களுக்கு முன்னுண்டானவர்களுடைய வழிமுறைகளை ஜானுக்கு ஜான் பின்பற்றுவீர்கள். பின்பற்றுவீங்களா? ஜானுக்கு ஜான், அப்படியே ஜானுக்கு ஜான். அவன் ஒரு ஜான்னா ஒரு கொஞ்சம் டிஃபரெண்ட்லாம் இருக்காது. ஒரு முளத்துக்கு ஒரு முளம் பின்பற்றுவீர்கள். ஏதோ ஒரு 1000 கிலோமீட்டருக்கு ஒருக்க பின்பற்ற மாட்டீங்க. ஒரு ஜான் எடுத்து வைக்கிறதுக்குள்ள இந்த இடைவெளியில அவன் என்ன செஞ்சான்னு பார்த்துட்டு இருப்பீங்க. அதே மாதிரி ஒரு முளத்தை நீங்க பாஸ் பண்றதா இருந்தா இந்த ஒரு முளத்துக்குள்ள அவன் ஏதாவது அக்கிரமம் பண்ணி அந்த அக்கிரமத்தை நானும் பண்ணுவேன் என்று நடக்கிறவ நிறைவேறி கொண்டிருக்கிறதா இல்லையா? இதுக்கு ஆதாரம் காட்ட வேண்டிய இல்லை. நீங்க ஒவ்வொருத்தரும் ஆதாரமா இருக்கிறீங்க. இங்க வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகத்தில் வாழுகிற, இந்தியாவில் வாழுகிற, உலகத்தின் பல நாடுகளில் வாழ்கிற பெரும்பாலான முஸ்லிம்கள் இதை நீங்களே நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள், வலிந்து நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீர்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நபிமார்களுடைய வணக்கத்தலங்களை எல்லாம், அடக்கத்தலங்களை எல்லாம் வணக்கத்தலங்களாக ஆக்கிய யகூதிகளும் நசாராக்களும் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குரியவர்கள் சொன்னாங்க. அவங்கள தான் பின்பற்றுவீங்கன்னு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அது நீங்க செய்றீங்களா இல்லையா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏகத்துவத்தை சொல்ல வந்தாங்க, ஓரிரை கொள்கை சொல்ல வந்தாங்க. நபிமார்களுடைய அடக்க ஸ்தலங்கள் கூட வணக்க ஸ்தலங்களாக ஆகக்கூடாது என்று சொல்வதற்கு வந்தார்கள். இருந்ததையெல்லாம் தகர்த்தார்கள், இருக்கக்கூடாது என்று உத்தரவு போட்டார்கள். கட்டக்கூடாது, பூசக்கூடாது, விழா நடத்தக்கூடாது, எத்தனை கட்டளை. நஹா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்னுல் குபூர், கபர் கட்ட தடுத்தார்கள். ஐயு ஜஸஸல் குபூர், கபர் பூச தடுத்தார்கள். இருக்கிற தரைமட்டமாக்காமல் விடாதே என்று தடுத்தார்கள். இந்த மாதிரி எல்லாம் எச்சரிக்கை பண்ண ஒரு காரியத்தை எல்லா ஊர்களையும் இது இருக்கு. இன்னைக்கு முஸ்லிம்கள் வாழுகிற 90% ஊர்கள்ல தர்காக்கள், இறந்து போனவர்களுக்கு இது எந்த வழிமுறை? குர்ஆன்ல இருந்து எடுத்தீங்களா? இத அல்லாஹ்வுடைய தூதத்திலிருந்து எடுத்தீங்களா? இது என்ன முன்மாதிரின்னு கேட்டா முன்னோருடைய சுன்னத், அது முன்னோர்களுடைய வழிமுறை. உங்களுக்கு முன் வாழ்ந்தவர்கள் எந்த யகூதி நசாராக்களை நீங்கள் பின்பற்றக்கூடாது சொன்னார்களோ அந்த யகூதி நசாராக்கள் காட்டி தந்த வழிமுறையை தவிர இதுக்கு மார்க்கத்துக்கு என்ன சம்பந்தம் இருக்கிறது? இப்படி எல்லாத்திலையும் நீங்க கொஞ்சம் அப்படி கண்ணை மூடி யோசிச்சு பாருங்க. இந்த சமுதாயத்தில் நிலவி இருக்கிற மூட நம்பிக்கைகள்ல இருந்து எல்லாம் எப்படி வருகிறது? குர்ஆன்ல இருந்து வரல, ஹதீஸ்ல இருந்து வரல, எல்லாம் அல்லாஹ்வுடைய, அதுவும் ப்ரூஃப் ஆகுது. இப்ப என்னன்னு கேட்டா, இதை செய்யறவர்களுக்கு வேண்டாம் நம்பிக்கை இருந்துட்டு போகட்டும். இந்த ஹதீஸை பார்க்கக்கூடிய, குர்ஆன் ஹதீஸை பார்க்கக்கூடிய மக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் தான் கன்ஃபார்மா எங்களுக்கு உறுதியாகி கொண்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்களே, அல்லாஹ்வுடைய தூதராக நின்று சொன்னார்களே, அது அப்படியே நிறைவேறி கொண்டிருக்கிறது. தாத்து அன்வாத்து மாதிரி எங்களுக்கு ஒரு மரம் வேணும்னு கேட்டாங்களே, அந்த மாதிரி மரம் கேட்கக்கூடிய ஒரு காட்சியை பார்க்கிறீர்கள். புனிதப்படுத்துவது, அதான் என்ன இதுல என்ன மொத்த சாராம்சம் என்னன்னு கேட்டா, ஒரு பொருளை, சாதாரண ஒரு பொருளுக்கு புனிதம் இருக்குன்னு நம்புவது, அதான் அடிப்படை. இது இப்படி நம்பக்கூடிய அடிப்படை இஸ்லாத்துல கிடையாது. எந்த பொருளுக்கும் புனிதம் கிடையாது. புனிதம் உள்ளது என்றால் ஜம்சம்க்கு புனிதம் இருக்குன்னு நம்ம சொல்லி இருக்கிறோம், அது இருக்கிறது. சஃபா மர்வா புனிதம் இருக்கிறது.
மஸ்ஜிதுல் ஹராம் புனிதம் இருக்கிறது, மக்காம இப்ராஹிமுக்கு புனிதம் இருக்கிறது, மஸ்ஜித் நபவிக்கு புனிதம் இருக்கிறது. அல்லாஹ்வும் தூதரும் சொன்னவற்றுக்கு புனிதம் இருக்குது, அங்க போய் தொழுவுங்க, சிறப்பு கொடுங்கன்னா அது தூதரை பின்பற்றுகிறீர்கள். நீங்களாக ஒரு கடை